ஹாய் ஆஸ்பிரன்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் தி பவர் ஆஃப் அ ஸ்மைல். ஆக்சுவலி இந்த போயம் இண்டெக்ஸ் பேஜ்ல நீங்க பார்க்க முடியாது, புக் பேக்ல தான் இருக்கும், பேஜ் நம்பர் 42ல. தி பவர் ஆஃப் தி ஸ்மைல் ரிட்டன் பை துபாக் ஷாக்கூர். இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஸ்மைல் பண்ணலன்னா துப்பாக்கியால சுட்டுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, போயம்குள்ள போலாமா? தி பவர் ஆஃப் அ சன் கேன் கில் அண்ட் தி பவர் ஆஃப் அ ஃபோ கேன் பர்ன். ஓகே, சன்னுடைய பவர் வந்து கில் பண்ற அளவுக்கு இருக்கும், ஒருத்தவங்களை கில் பண்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the foe can burn சொல்றாங்க. foe அப்படின்னா enemy. நம்ம எனிமியோட பவர் வந்து ஒருத்தவங்களை பர்ன் பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எரிக்கிற அளவுக்கு, அதாவது டைரக்டா எரிக்க முடியாது, சும்மா ஒரு கம்பாரிசன் தான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சன்னாலையும் வந்து நம்மளால கில் பண்ண முடியாது, சும்மா வந்து அந்த சன்னை வந்து கில்லர் கூட கம்பேர் பண்ணி கில் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? the power of wind can chill and the power of mind can learn. விண்டோடைய பவர் வந்து சில் பண்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பீச்சுக்கெல்லாம் போனா அந்த சில்னஸான விண்டு நம்ம மேல பட்டது நமக்கு கொஞ்சம் சில்னஸா இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் அந்த விண்டோடைய பவர் வந்து சில்னஸை வந்து கிரியேட் பண்ணும். பவர் ஆஃப் மைண்ட், நம்ம மைண்டுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கான பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. the power of anger can rage. ஆங்கருடைய பவர் வந்து ஒருத்தவங்களை ரேஜ் அப்படின்னா ஆத்திரப்படுறது, அதாவது கோவத்துடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் வந்து ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களோட கோவத்துடைய பவர் வந்து ஒருத்தவங்களை இன்னும் கோவப்படுத்துற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்சைட் until it tears you apart but the power of a smile. அதாவது ஒருத்தவங்களை இன்னும் வந்து ஒருத்தவங்களை அழுகு வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? but the power of the smile especially yours can heal a frozen heart அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க ஒருத்தவங்க கோவப்பட்டீங்கன்னா ஒருத்தவங்களை ஆத்திரப்படுத்தும், அதாவது அவங்களை இன்னும் கொஞ்சம் அழுக வைக்கும், டியர்ஸ் கூட வர வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நீங்க ஸ்மைல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரோசன் ஹார்ட்டை ஹீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஃப்ரோசன் ஹார்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப காயப்பட்ட மனசு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ரொம்ப மனசு வேதனையில இருக்காங்கன்னா அவங்கள நீங்க ஒரு ஸ்மைல் மூலியமா, அதாவது அவங்கள சிரிக்க வச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட்ல இருக்கிற சேட்னஸை வந்து நீங்க ஹீல் பண்ணலாம். அதுதான் வந்து இங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்துட்டு ஏன் சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு எபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஸ்மைலுடைய குவாலிட்டி என்னன்னா ஒரு ஃப்ரோசன் ஹார்ட்டை ஃபீல் பண்ற அளவுக்கான குவாலிட்டி இருக்கு, அதோடைய பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இதோட முடிச்சிருப்பாங்க. சோ இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாமே வந்து சன்னால என்ன பண்ண முடியும்னா, இது நீங்க மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்கறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சன்னால வந்து கில் பண்ண முடியும், ஃபோவால பர்ன் பண்ண முடியும். இங்க ஆப்ஷன்ல வந்து சன்னால பர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. sun can kill, foe can burn. ஓகேங்களா? wind can chill, இதெல்லாம் நீங்க ஈஸியாவே மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்னை வந்து ஒரு கில்லரா வந்து இங்க ஓமைப்படுத்திருப்பாங்க. சோ இது வந்து மெட்டஃபர்ல வரும். அதே மாதிரி ஃபோ வந்து ஒரு ஃபயர் மாதிரி, ஃபயர் தானே பர்ன் பண்ண முடியும், ஒரு எனிமியால ஒருத்தவங்களை பர்ன் பண்ண முடியாது. சோ இந்த ஃபோவை வந்து ஒரு ஃபயர் மாதிரி கம்பேர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த லைன்லயும் மெட்டஃபர் இருக்கு, அதாவது இன்டைரக்ட் கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க. சோ மெட்டஃபர். மத்தபடி விண்டால நிஜமாலுமே சில் பண்ண முடியும் தான். சோ அதுல எந்த ஒரு மறைமுகமா எதையுமே யூஸ் பண்ணல. சோ இதெல்லாம் மெட்டஃபர் வராது. சோ தட்ஸ் ஆல் த போயம். அவ்வளவுதான் இந்த போயம். தேங்க்யூ.